ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டேலி பிரைமில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பே ஹெட்டை பற்றி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேரோல் மாஸ்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி குரூப்ஸை பற்றி பார்த்தோம், எம்ப்ளாயி பற்றி பார்த்தோம், யூனிட் கிரியேஷன்ஸை பற்றி பார்த்தோம், அப்புறம் அட்டண்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்த்தோம், டிஃபைன் சேலரி இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பே ஹெட் பேரோலில் வவுச்சர்ஸ் டிரான்சாக்ஷன் எப்படி பண்ண போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த என்னென்ன மாதிரியான பே ஹிட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு தடவை நான் காமிச்சிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்டரில் போகிறேன். ஆல்டரில் போயிட்டு பே ஹெட்டில் போயிட்டு பேசிக் பே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேசிக் பே அப்படிங்கிறது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். பேசிக் பே கொடுத்துருக்கேன், ஏர்னிங் ஃபார் தி எம்ப்ளாய், அதில் வந்து ஆன் அட்டண்டன்ஸில் கொடுத்துருக்கேன். அட்டண்டன்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை மந்த்ஸில். அதுக்கப்புறம் மந்த் அப்படிங்கிறது 26 days எ மந்த் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். கன்வீனியன்ஸும் அதே மாதிரி ஏர்னிங் ஃபார் தி எம்ப்ளாய் ஆன் அட்டண்டன்ஸு. இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 1500 ஒரு கன்வீனியன்ஸ்னு வச்சுங்களேன். ஸோ கன்வீனியன்ஸு 26 days கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன். ஸோ இதை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதை உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை போய் பார்த்துக்குங்க. இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ், ஸோ அது வந்து எம்ப்ளாயீஸ் அதர் சார்ஜஸ்ஸு. இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டாச்சுட்டரி பே டைப்ஸு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், ஆன் பிஎஃப் கிராஸ்லேருந்து 0.50% வந்து பார்த்தீங்கன்னா நான் டிடெக்ட் பண்ணுறேன், கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க எம்ப்ளாயர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி பிஎஃப் டிடெக்ஷன் 12% ஃப்ரம் பேசிக் பேலேருந்து. அதுக்கப்புறம் நம்ம எம்ப்ளாயி என்பிஎஸ், ஸோ நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் டயர் 2 அண்ட் டயர் 1 ரெண்டுத்தை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து ஃப்ரம் பேசிக் பேலேருந்து என்ன பண்ணுறாங்க, எம்ப்ளாயிட்டேருந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் வந்து 1.7%. இது எதுலேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிறாங்க அப்படின்னா பேசிக் பே, ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸ், இது ரெண்டுத்துலேருந்து நம்மளுடைய டோட்டல் ஏர்னிங்லேருந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இபிஎஸ் அக்கௌண்ட்ஸ். ஸோ எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி பேயில் இபிஎஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணணும். இது எம்ப்ளாயருடைய ஸ்டாச்சுட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் இது. ஸோ 6500 வரைக்கும் அவங்களுக்கு 8.33%. அதுக்கு மேலே இருந்ததுன்னா ஸ்டாண்டர்டாக 541 அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி இஎஸ்ஐ, ஸோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே, ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸ்லேருந்து 4.7% வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து அப்படின்னா எம்ப்ளாயி இபிஎஃப் டிடக்ஷன் 12%லேருந்தும் எம்ப்ளாயர் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் 8.33%லேருந்தும் 100% என்ன பண்ணுறாங்க, இபிஎஃப் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை நான் இங்கே பார்த்துருக்கேன். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதை. அதுக்கப்புறம் இஎஸ்ஐ பேயபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பே ஹெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது பே ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா நாட் அப்ளிகபிள் பே ஹெட் டைப்பு, அண்டர் வந்து கரண்ட் லைபிலிட்டி கீழே கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஜுட்டி. ஸோ கிராஜுட்டி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுட்டி டே வந்து சில பேர் 15 days வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 26 days வச்சுருப்பாங்க. நான் 30 days என் மந்த்துக்கு வச்சுருக்கேன். 1லேருந்து 12 மாதம் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, கிராஜுட்டி எலிஜிபிள் கிடையாது. 13லேருந்து 36 மாதத்துக்கு 7 மந்த்துக்கு எலிஜிபிள். 37லேருந்து 60லேருந்து 14, அதுக்கப்புறம் 61 above 30. ஸோ இதை நான் இது பண்ணியிருக்கேன், கிராஜுட்டியில் நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ்க்குலாம் நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேலேருந்து 40% ஆஃப் ஏர்னிங் வந்து எம்ப்ளாய்க்கு போகுது. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன்ஸில் ஸ்டாச்சுட்டரி டிடக்ஷன்ஸ், இன்கம் டேக்ஸ், என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸில் நேஷனல் ஸ்கீம் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஏற்கனவே பார்த்தோம், டிடக்ஷன்ஸ், இது கான்ட்ரிபியூஷன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, பேசிக் பேலேருந்து 10% என்ன பண்ணுறாங்கன்னா எம்ப்ளாயர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்பிஎஸ் டிடக்ஷன் டயர் 1 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாயோடைய பணத்திலிருந்து என்ன பண்ணுறாங்க 10% வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேலேருந்து பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்பிஎஸ் பேயபிள்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிஎஃப் அட்மின் சார்ஜஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த
டிடக்ஷன் ஃப்ரம் தி எம்ப்ளாயீஸ் 1.5% பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிஎஃப் பேயபிள்னு சொல்லிட்டு ஒரு பேஹெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். பேஹெட் டைப் வந்து நாட் அப்ளிகபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி கீழே. அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரி வந்து டோட்டல் ஏர்னிங் வந்து 3000 இருந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த விதமான டிடக்ஷன் கிடையாது. அதே 3000லேருந்து 5000 ருபீஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் பிடிக்கிறோம். அதேமாதிரி 5000லேருந்து 8000 வரைக்கும் இருந்துச்சுன்னா 60 ருபீஸ். 10,000லேருந்து 15,000னா 150, 15,000க்கு மேலே இருந்ததுன்னா 200 ருபீஸ் அவங்களுக்கு அவங்களுடைய சேலரியிலேருந்து டோட்டல் ஏர்னிங்லேருந்து, அதாவது பேசிக் பே, கன்வீனியன்ஸு, ஹச்ஆர்ஏ, இது எல்லாமே அவங்களுடைய டோட்டல் ஏர்னிங்லேருந்து இந்த அமௌண்ட்டு வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஸ்லாப் டைப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு அமௌண்ட்டை வந்து டிடெக்ட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் அ ப்ரொஃபஷனல் டேக்ஸஸ். ஸோ இது எம்ப்ளாயி ஸ்டாச்சுட்டரி டிடெக்ஷன்ஸ். அதுக்கப்புறம் சேலரி பேயபிள்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். பேஹெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஹெட் டைப்பு நாட் அப்ளிகபிள் அண்டர் வந்து கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இது எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கேன், பேஹெட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணேன், கிரியேட்டில் போயிட்டு ஒரு எம்ப்ளாயி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் ராஜுன்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ 1/4/2020 இஸ் அ ஜாயினிங் டேட். டிஃபைன் சேலரி. இப்போ டிஃபைன் சேலரியில் பேசிக் பே வந்து அவங்களுக்கு ஒரு 25,000, ஸோ 45,000 வச்சுப்போம். 45,000 ருபீஸ் சேலரி கொடுக்குறேன். கன்வீனியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஒரு 1,500 பர் மந்த் கொடுக்குறேன். இபிஎஸ், என்பிஎஸ், அப்புறம் எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ், அப்புறம் எம்ப்ளாயர் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், அப்புறம் நம்ம இஎஸ்ஐ மட்டும் விட்டுருவோம். இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் எல்லாமே அப்ளிகபிளாக ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகலாம், சில இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ளிகபிள் இருக்காது. அது வந்து கேட்டகரி வைஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரூரலில் இருக்கிறதா வச்சுப்போம். ஸோ அவங்களுக்கு அந்த இஎஸ்ஐ ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் நான் இஎஸ்ஐ மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், இதில் ஆட் பண்ணுறேன். ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ், இன்கம் டேக்ஸஸ், என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ், என்பிஎஸ் டிடக்ஷன்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸஸ். ஸோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். நான் இதை எதுவுமே ஃபில்அப் பண்ணலை, ஜஸ்ட் கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், அவருக்கு நம்ம என்ன பண்ணோம், நேராக வவுச்சர் என்ட்ரி போகிறேன். வவுச்சர் என்ட்ரியில் ஃபஸ்ட்டு நான் அவருக்கு அட்டண்டன்ஸ் போடணும். நான் என்ன பண்ணுறேன், F10 ப்ரெஸ் பண்ணுறேன். F10 ப்ரெஸ் பண்ணிட்டு அட்டண்டன்ஸுங்கிறத சூஸ் பண்ணுறேன். அட்டண்டன்ஸில் மிஸ்டர் ராஜு. ஸோ நமக்கு டேட் வந்து 1/5/2020 வச்சுக்கிறேன். இப்போது ப்ரெசன்ஸ். இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26 டேஸ் வந்திருக்காரு. மிஸ்டர் எக்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 24 டேஸ் வந்திருக்காருன்னு பார்ப்போம். 26 டேஸ். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், உங்களுக்கு 5th மந்த்துக்கு நான் ராஜுக்கு என்ன பண்ண போகிறேன், நம்ம சேலரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சேலரிஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஆட்டோஃபில் மூலயமா நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது அட்டண்டன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோஃபில் மூலயமா யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் எஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோஃபில்லில் போயிட்டு இவங்களுக்கான ராஜுவுக்கு ப்ரெசன்ஸ் எவ்வளோ, ஆப்ஷன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத இது மூலமாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கொடுக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் F4 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேரோல் போகிறேன். இப்போது அவருக்கு ராஜுவுக்கு நான் சேலரி என்ன பண்ண போகிறேன், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, ஜஸ்ட்டு அலாட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோஃபில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், சேலரி. ஸோ சேலரி டிக்ளரேஷன் வேல்யூ 31/5/2020 வரைக்கும் ஒன்லி ஃபார் ராஜுவுக்கு மட்டும் போடுறேன். இது சேலரி பேயபிள் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கில் க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம அதுக்கு பே பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் பே இது ஏன் 90,000 45,000 தானே வரணும், ஏன் 90,000 வந்துச்சு அப்படின்னா 1/4/2015 வரைக்கும் அவங்களுடைய சேலரி, அவங்களுக்கான ப்ரொஃபஷனல் டேக்ஸஸ், அவங்களுடைய என்பிஎஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே நமக்கு ஷோ ஆகணும். இது ஷோ ஆகலைன்னா நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவோம், திரும்ப நம்ம கண்ட்ரோல் எஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோஃபில்லில் அதுக்கப்புறம் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் ராஜுவுக்கு. ஸோ பிஎஃப் பேயபிள். ஸோ நமக்கு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் 8.33யோ
அப்போ இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 3.66 அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிடெக்ட் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். திரும்ப என்ன பண்ணுறோம், அடுத்து கண்ட்ரோல் ஆல்ட் எஃப் யூஸ் பண்ணிட்டு ஆட்டோ ஃபில்ல இஎஸ்ஐ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், நம்ம இவருக்கு நாட் அப்ளிகபிள் கொடுத்துருக்கோம். ஸோ என்பிஎஸ் மட்டும் இருக்கு, என்பிஎஸ் கொடுக்குறேன். ராஜு என்பிஎஸ் பேயபிள். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ இவருடைய ராஜுவோடைய பே ஸ்லிப்பை போய் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன எப்படி பார்க்குறோம், டிஸ்பிளே பேரோல் ரிப்போர்ட் பே ஸ்லிப் ராஜு. ஸோ ராஜுவோடைய பே ஸ்லிப்பை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு 2 month சேலரி இங்கே இருக்குது. அதாவது ப்ரெசன்ஸ் 52 daysக்கு அவருக்கு சேலரி வந்து அலாட் ஆகிருக்கு. அவருடைய டோட்டலாக வாங்குகிற சேலரி அவருடைய கிராஸ் சேலரி. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிடெக்ட் பண்ணியிருக்கிற டிடெக்ஷன்ஸ் அவருக்கு கிராஸ் சேலரி டிடெக்ஷன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இங்கே செப்பரேட் பண்ணி இங்கே காமிச்சிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் நம்ம பே ஸ்லிப் மேக் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ். இப்போ பே ஸ்லிப் எல்லாமே நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ சேலரி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதை எப்படி நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், எப்பொழுதும் போல் என்ன பண்ணுறோம், வவுச்சர் போகிறோம், வவுச்சர்ஸ் F4 கண்ட்ரோல் எஃப் ஆட்டோஃபில், ஆட்டோஃபில்ல போயிட்டு ஃபஸ்ட்டு சேலரி பேமெண்ட். ஸோ சேலரி பேமெண்ட், சேலரி பேயபிள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பே பண்ணுறோம். ஆல்ட் சி யூஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு இந்தியன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மிஸ்டர் ராஜுவுக்கும் மிஸ்டர் எக்ஸுக்கும் உள்ள சேலரி இங்கே டிடெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகுது. ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம திரும்ப கண்ட்ரோல் எஃப் யூஸ் பண்ணிவிட்டு ஆட்டோஃபில்ல போயிட்டு ஸோ இஎஸ்ஐ, ஸோ இஎஸ்ஐ செல்லான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பிஎஃப் செல்லான் பார்ப்போம். பிஎஃப் செல்லான், பிஎஃப் பேயபிள் இந்தியன் பேங்க். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம சேவ் பண்ணிக்கிறோம். இந்த ப்ரீவியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பி கொடுத்து நம்ம ப்ரீவியூவில் பார்த்தோம்னா அவங்களுக்கு நம்ம எவ்வளோ இந்த பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பே பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு இங்கே நமக்கு ஷோ ஆகுது. அந்த பிஎஃப் செல்லான் இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். திரும்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், ஆட்டோஃபில்ல போயிட்டு பிஎஃப் போட்டாச்சு, என்பிஎஸ் பேமெண்ட் போவோம். ராஜு என்பிஎஸ் பேமெண்ட் இந்தியன் பேங்க். ஸோ என்பிஎஸ் பேமெண்ட்டு என்னென்ன மாதிரியான பேமெண்ட்டு நம்ம போகுது. ஸோ என்பிஎஸ் ராஜுக்கு 9,000 rupees, எம்ப்ளாயி என்பிஎஸ் 10%, என்பிஎஸ் டிடக்ஷன் டயர்ஸ் 10,000. ஸோ டோட்டலாக 27,000 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்பிஎஸ் அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் கொடுத்துட்றோம். இப்போ ராஜு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டேக்ஸ் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் எவ்வளோ கட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் போகிறோம். மோர் ரிப்போர்ட் போயிட்டு இதில் பேரோல் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் போயிட்டு அதில் இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட் போகிறோம். ஸோ இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், காம்படிஷன் போனோம் அப்படின்னா ராஜுக்கு போனோம். ராஜுவோடைய மொத்த சேலரி டோட்டல் இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,31,40,000 ரூபா, டிரெக்ட் வந்து 11,946 ரூபா போக பேலன்ஸ் வந்து அவர் 1,19,454 ரூபா பே பண்ணணும். மாதம் எவ்வளோ பே பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அவருடைய அந்த ஒவ்வொரு மாதிரி டிடெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடெக்ஷன் அண்டர் சாப்டர், அதாவது அவருக்கு எக்ஸம்ஷன்ஸ், அதுக்கப்புறம் சார்ஜபிள் டேக்ஸேஷன்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக இங்கே நம்ம ஷோ ஆகணும். ஸோ அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஒன்று பேஹெட். பேஹெட்டை கிளியராக நீங்கள் ப்ராப்பராக பண்ணினீங்க அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த டேக்ஸபிள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களை சந்தேகங்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.